இன்னைக்கு வந்து லேடீஸ்க்கு வந்து என்ன மாதிரியான காசஸ், என்ன ப்ரொபோர்ஷன்ல வந்து லேடீஸ்க்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி வருது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ மெயினா வந்து என்னென்ன காசஸ்லாம் இருக்கும்? லேடிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்த்தா மோஸ்ட்லி வந்து வி லுக் அட் விமன் அஸ் அ மெயின் ரீசன். ஸோ லேடிஸ்க்கு வரக்கூடிய காரணங்கள் நிறைய இருக்கும். ஸோ வி ஆக்சுவலி வென் தே கம் டு த கிளினிக் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது போத் ஆஸ் அ கப்பிள் பார்க்கணுங்கிற மாதிரி தான். பட் சில டைம் வந்து த ஹஸ்பண்ட் மைட் பி பிஸி, ஸோ த உமன் வாண்ட்ஸ் டு கெட் எக்ஸாமின் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போது அந்த உமன் வரும்போது நமக்கு கிளினிக்கு ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி டேக்கிங் மாதிரி பண்ணுவோம். சரி, ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் மேரிட் லைஃப், ப்ரைமரியா இல்லை செகண்ட்ரியா, தென் இன் தட் கேஸ் அவங்களுக்கு வந்து பீரியட் சைக்கிள்ஸ் எப்படி இருந்திருக்கு, பீரியட்ஸில் வந்து ஏதாவது பெயின்ஃபுல் பீரியட்ஸ் ஏதாவது இருந்திருக்கா, இதுக்கு முன்னாடி அவங்களோட சைக்கிள்ஸ் எல்லாம் ரெகுலராக இருந்ததா, வெதர் ஷீ ஹேட் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் எர்லியர், அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணியிருந்தாங்களா, மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது, தைராய்டு டெஃபிஷியன்சிஸ், ஹைப்போதைராய்டு இப்போவுமே விமெனில் நிறைய காமனாக பார்க்குறோம். ஸோ ஹைப்போதைராய்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, டயபிட்டிஸ் இருக்கா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான ஹிஸ்ட்ரி டேக்கிங் பண்ணுவோம். ஹிஸ்ட்ரி டேக்கிங் பண்ணிவிட்டு ஒரு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்வோம். அதாவது ஒரு உமனோட பாடியில் வந்து அவங்களோட பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் ஆகட்டும், பிரெஸ்ட்டில் ஏதாவது மில்க் செக்ரேஷன் மாதிரி கேலக்டோரியான்னு சொல்லுவோம். கேலக்டோரியா இருந்தால் யூஸ்வலி ப்ரோலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருக்கும். ஸோ இன் தட் கேஸ் ஃபர்டிலிட்டி வந்து தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் பிகாஸ் ஆஃப் தி ஹார்மோனல் அப்நார்மலிட்டி. ஸோ அந்த மாதிரி பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி அப்டமன் பண்ணுவோம், அப்டமன். அண்ட் தென் பெல்விக் எக்ஸாமினேஷன். பெல்விக் எக்ஸாமினேஷனுங்கிறது டைரக்ட்லி எக்ஸாமினிங் த vagina, cervix, uterus and anything associated with ஒரு பெயின் இருக்கா இல்லை ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா. ஸோ அந்த மாதிரி. ஸோ சர்விக்ஸில் இன்கேஸ் தெர் இஸ் சம் க்ரானிக் சர்விசைட்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் தென் வி வாண்ட் டு டேக் எ பாப்ஸ்மியர் அஸ் வெல். அது எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் சரி, இஃப் தே ஹாவ் எனி பேட் சர்விக்ஸ், ஸோ அந்த செக்கப் கூட பண்ணிவிடுவோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், பேசிக்லி ஆல் ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸில் எங்களுக்கு வந்து வி ஹாவ் அ ஸ்கேன் மெஷின் ஆல்சோ பை த சைட். எங்கள் ரூம்லேயே இருக்கும், இல்லைனா ஒரு சென்டர் ரூம் விச் இஸ் அட்டாச் டு அவர் கன்சல்டேஷன். ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்கேன் கூட பண்ணிடுவோம். ஸ்கேனில் வந்து வி ஆர் ஆக்சுவலி டேக்கிங் கேர் ஆஃப் தி யூட்ரஸ் சைஸ், யூட்ரஸோட ஸ்ட்ரக்சர், அதில் ஏதாவது கட்டிகள் இருக்கா, இல்லை ஓவரீஸ் எப்படி இருக்குது, ஓவரீஸில் ஏதாவது ஸ்மால் சிஸ்ட்ஸ் அந்த மாதிரி எதாவது இருக்கா, இல்லை பெரிய சிஸ்ட்ஸ் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரியான கிளினிக் ஸ்கேன் எக்ஸாமினேஷன் கூட பண்ணிடுவோம். ஓகே. அது முடிச்சதுக்கப்புறம் we have to do some investigations related to their hormones. ஸோ ஹார்மோன்ஸில் வந்து ஆல் டிபெண்டிங் லைக் யூஸ்வலி செகண்ட் டே தேர்ட் டே ஹார்மோன்ஸ் ஸ்டடி தான் பண்ணுவோம், ஜென்ரல் ஹார்மோன்ஸ். பட் காமன் ஹார்மோன்ஸ் இப்போ நான் லாஸ்ட் டைம் எபிசோடில் சொல்லிட்டு இருந்தோம் ஏஎம்ஹெச் பற்றியெல்லாம் சொல்லிட்டோம். ஸோ தட் ஹார்மோன் கேன் பி செக்ட் எனி டே. ஸோ ஈவன் எனி டே ஷீ கேன் செக் தோஸ் ஹார்மோன்ஸ். அண்ட் தைராய்டு ஹார்மோன்ஸ் எனி டே. பட் ஒன்லி திங் இஸ் எம்டி ஸ்டமக்கில் சாம்பிள் கொடுக்கணும். ஸோ அந்த பட் காமன் ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் ஹார்மோன்ஸை வந்து நாங்கள் செகண்ட் டே ஆஃப் பீரியட்ஸ் வர சொல்லிவிட்டு அன்றைக்கி கம்ப்ளீட்டாக அதோட இன்வெஸ்டிகேஷன்ஸ், அவங்களோட ஹார்மோனல் ப்ரொஃபைல் பண்ணுவோம். தேவையான பயோகெமிக்கல் எக்ஸாமினேஷன் கூட அது அந்த டெஸ்ட்ஸோடையே எழுதி கொடுப்போம். ஸோ தென் ஒன்ஸ் திஸ் திங் இஸ் டன், ஹஸ்பண்டோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருந்தால் கூடயே அது பார்த்துட்டு வி கம் டு அ கன்க்ளூஷன் வாட் இஸ் இட்ங்கிற மாதிரி. ஸோ பேசிக்லி இந்த அளவுக்கு நம்ம எக்ஸாமினேஷன் எல்லாம் பண்ணும்போது வாட் ஆர் ஆல் த காசஸ்ங்கிறது நமக்கு இதில் வரும். ஸோ காமன் காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பை பர்த் உமன் பேபி கேர்ள் பேபி வென் ஷி வாஸ் பார்ன் இட் செல்ஃப் அவங்களோட யூட்ரஸ் சரியாக டெவலப்மெண்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் ஈவன் த ஓவரிஸ் சரியாக இல்லாமல் இருந்திருக்கலாம். So congenital absence diagnose பண்ணாதான் we can find out. Because sometimes என்ன ஆகும்னா they might not be getting periods at all. So அந்த 14th 15th இயர்ல இந்த periods வராமலே இருந்தா after 14-15 years naturally any parent கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் ஸ்மால் யூட்ரஸ் இருந்தால் ஹார்மோன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வர வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா தென் when they come for fertility treatment நம்ம மறுபடியும் அசஸ் பண்ணும்போது யூட்ரஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், ஹைப்போபிளாஸ்டிக் யூட்ரஸ் மாதிரி இருக்கும், இல்லை ஓவரீஸ் வந்து ஸ்ட்ரீக் ஓவரீஸ்ன்னு சொல்லுவோம், ரொம்ப ஸ்மால் ஓவரீஸ் இருக்கும். ஸோ தட் ஆல்சோ மைட் பி த காஸ். ஸோ அது கண்டுபிடிப்போம். ஆர்
யூட்ரஸ் நார்மல் இருந்து ஓவரிஸில் வந்து சின்ன சின்னதாக நீர் கட்டிகள். ஸோ ஒவேரியன் காசஸில் பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸுங்கிறது ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாக ரொம்ப காமனான ப்ராப்ளம். ஓகே. அது இப்போ டிலேட் பியூபர்ட்டினால இன்ஃபர்டிலிட்டி வருமா? நாட் எக்ஸாக்ட்லி. டிலேட் பியூபர்ட்டிங்கிறது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி த ஓவரிஸ் ஆர் தேர் பட் ரொம்ப ஸ்மால் ஓவரிஸ். ஸோ தே ஆர் நாட் ரெஸ்பாண்டிங் டு த அந்த ஹார்மோன்ஸ் டெவலப் ஆகாமல் இருக்கிறதுனால யூட்ரஸ் இருந்தாலும் அவங்களுக்கு பீரியட்ஸ் வராமலே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து சில டைம் வந்து இட் மைட் பி ஈவன் கன்ஜனைட்டல், அதாவது அந்த கேரியோடைப்பிங் எல்லாம் பண்ணி பார்த்தோன்னா அப்நார்மல் குரோமோசோம்ஸ்னால கூட அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ ஓவரிஸ் வந்து லார்ஜராக இருந்தால் அதோட கண்டிஷன் எப்படிமா? சிஸ்ட், இஃப் ஓவரிஸ் தனியாக லார்ஜுங்கிறது வந்து வென் தே ஹாவ் சம் சிஸ்ட்ஸ் இன் இட். ஸோ சிம்பிள் சிஸ்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சிம்பிள் சிஸ்ட்ஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம், பட் தே கேன் க்ரோ இன்டு பிக் சைஸஸ். பெரிய சைஸ் சிம்பிள் சிஸ்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் காமனாக வந்து ஒரு அப்டாமினல் பெயின் அந்த மாதிரிலாம் வருவாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் ஸ்கேன் பண்ண உடனே அந்த டயக்னோசிஸ் வந்துடும். லாப்ரோஸ்கோபி பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் நாட் எ ப்ராப்ளம். பட் டெர்மாய்ட் சிஸ்ட்ஸ்ங்கிற மாதிரியெல்லாம் கூட இருக்கும். ஸோ டெர்மாய்ட் சிஸ்ட்ஸில் வந்து அது வந்து மீசன்கைமல் சிஸ்ட்ஸ். தே கேன் பி கரெக்டட் பை டூயிங் எ லாப்ரோஸ்கோபி அகெயின். ஸோ இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா பேஷண்ட் வரும்போது இன்சிடென்டல் ஃபைண்டிங்ஸாக கூட நாங்கள் பார்க்குறோம். அவங்க ஃபர்டிலிட்டிக்காக வருவாங்க, பட் ஃபர்ஸ்ட் ஸ்கேன்லேயே இதெல்லாம் டயக்னோசிஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். தென் எண்டோமெட்ரியோசிஸ் அது ஒரு காரணம். எண்டோமெட்ரியோசிஸ் வந்து இஸ் அ மெயின் ரீசன் ஃபார் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் மெனி பீப்புளுக்கு. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். ப்ளஸ் யூட்ரஸில் வர்ற ஒரு ப்ராப்ளம்ஸ் லைக் யூட்ரஸோட ஷேப் நார்மலாக இல்லாமல் இருக்கலாம். யூட்ரஸ்க்குள்ளே வந்து ஒரு எண்டோமெட்ரியத்தில் வந்து ஒரு சின்ன செப்டம் மாதிரி, உள்ளே ஒரு சின்ன செப்டம் மாதிரி ஒரு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இருந்தால் கூட கன்சீவ் ஆக மாட்டாங்க. யூட்ரஸோட ஷேப் வந்து காமனாக ஒரு பேர் ஷேப்னு சொல்லுவோம், பேர் ஃப்ரூட் ஷேப்பில் இருக்கும். பட் அது வந்து அந்த ஷேப்பில் நார்மலாக இல்லாமல் அது ஃபியூஷன் சரியாக ஆகாமல் பைகார்னுவேட்னு சொல்லுவோம், 2 ஹார்ன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ 2 ஹார்ன்ஸ் மாதிரி இருந்தால் கூட கன்சீவ் ஆக முடியாது சில டைம். ஆர் இட் மை டேக் அ லாங் டைம் கன்சீவ் ஆகிறதுக்கு. ஒரு அபார்ஷன்ஸ் ஆகிட்டுருக்கும் நிறைய வாட்டி, செகண்டரி இன்ஃபர்டிலிட்டிக்காக வருவாங்க. So those things are again one more abnormalities. Other than this, fibroids, கட்டிகள், கர்ப்பப்பையில் வரக்கூடிய கட்டிகள், அது வந்து சம் ஸ்மால் ஒன்ஸ் 2 centimeters to 3 centimeters கட்டிகள் இருந்தால் ப்ரெக்னன்சி ஆகும். ஈவன் டெலிவரிஸ் ஆகிறவருக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் கொஞ்சம் பெரிய கட்டிகள் இருந்தால் 5 centimeters 6 centimeters பெரிய கட்டிகள் இருந்ததுன்னா, கட்டிகள் இருந்தால் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கன்சீவ் ஆக முடிய மாதிரி நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதாக வரும். Okay, and so PCOS and PCOD problems? It's the same. PCOS actually we call it as a polycystic ovarian syndrome. PCOD ங்கிறது polycystic ovarian disease. It's all the same. syndrome அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோன்னா it is not, அதாவது ஓவரி ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. பிகாஸ் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா தே வில் பி ஒபீஸ், ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க. சில டைம் வந்து அவங்களுக்கு அன்வான்ட் ஹேர் க்ரோத், ஃபேஷியல் ஹேர்ஸ், பியர்ட் ஏரியாவில் ஹேர் டெவலப்மெண்ட் ஆகுறது, பிகாஸ் அந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கே தலைமுடி வந்து கொட்டி போகிறது ரொம்ப சின்ன வயசுலேயே, அந்த மாதிரி ஆகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. ஸோ பிசிஓடியில் வந்து இட் இஸ் அ சிண்ட்ரோம். 2-3 ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் சொன்ன மாதிரி இந்த ஆண்ட்ரோஜெனிக் விரலைசேஷன் சொல்லுவோம், இது இருக்கும், ஒபிசிட்டி இருக்கும். தென் பிசிஓடி பர்சன்ஸ் சீக்கிரம் வந்து டயபிட்டிஸ் வரும் அவங்களுக்கு, பிகாஸ் ஆஃப் தி அப்நார்மல் ஹார்மோன்ஸ் அண்ட் அந்த கிளைக்கோஜன் இது சேஞ்சஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ தே வில் ஹாவ் டயபிட்டிஸ் அட் அன் யங்கர் ஏஜ் குரூப் ஆல்சோ. அண்ட் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இது ஃபுல்லாக வந்து வி கேனாட் அபாலிஷ், இது வந்து ஒரு கண்ட்ரோல் தான் பண்ண முடியுமே தவிர ஃபுல்லாக இது பண்ண முடியாது அப்படின்னு. வெரி ட்ரூ. பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து லைக் தே வாண்ட் மேஜிக் ட்ரீட்மெண்ட்னு வரும்போது தே வாண்ட் ஜஸ்ட் மேஜிக் டு அப்பர் குயிக்காக இன்ஸ்டன்ட் ரிலீஃப்ங்கிற மாதிரி. இப்போது இது வந்து ஃபீவர் மாதிரி கிடையாது. It is fever-na, you know the treatment, you know what infection it is. 5 days or 7 days of medication எடுத்தனா ஃபீவர் சரி பண்ணிடலாம், இன்ஃபெக்ஷன் கிளியர் பண்ணிடலாம். பட் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ங்கிறது வந்து அந்த ஓவேரியன் ஸ்ட்ரக்சர்லேயே வரக்கூடிய ஒரு சேஞ்ச். அது ஓவரியில் வந்து ஸ்ட்ரோமாவில் வந்து
திக்னஸ் இருக்கும் சென்டரில், பட் நிறைய சிஸ்டிக் ஏரியாஸ் அட் த பெரிஃபரி இருக்கும். ப்ளஸ் த கேப்சியூல் வந்து ஒவேரியன் கேப்சியூல் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அந்த ஒவேரியன் கேப்சூல் வந்து ரொம்ப திக்கண்டாக இருக்கும். ஸோ ஃபாலிகல்ஸ் ஃபார்ம் ஆனால் கூட அது வெளியே ரிலீஸ் ஆகாது. ஸோ ஆனோவுலேட்ரி சைக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ் வந்து வெளியே ரிலீஸ் ஆகாதனால தே டோன்ட் கெட் ப்ரெக்னென்ட். ஸோ இன்ஃபர்டிலிட்டிங்கிறது வந்து ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வித் பிசிஓடி பேஷண்ட்ஸ். ஓகே.